கல்வியை ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிந்தனை துளிகள் வந்து இப்பொழுது நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி வாழ்ந்து வந்தாங்க. அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த காலத்தில் ஒரு சிறுவன் வந்து அந்த ஜென் துறவியை பார்க்க போகிறான். போயிட்டு தன்னுடைய குறையை கூறி அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்ட்டு போகிறான். அந்த சிறுவன் போய் அந்த ஜென் துறவிட்ட போய் கேட்குறான், ஐயா, எல்லாருமே யாரை கேட்டாலும் படி படி படின்னு சொல்கிறாங்க. கல்வி கரையில் கற்பவர் நார் சில, கற்க சிலர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அது மாதிரி நிறையா எல்லாருமே யாரை பெரிய பெரிய மகான் யாரை கேட்டாலுமே படி படி படின்னு தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் படிக்கிற அனைத்து விதமான சிந்தனையும் அனைத்து விதமான கருத்துக்களும் நான் என்னால் மறந்துடுறேன், என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, எல்லாத்தையும் என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அந்த ஜென் துறவி இருந்துக்கிட்டு அங்கே தெரியுதில்ல ஒரு வாளி, அந்த வாளி எடுத்துக்கிட்டு, என்கிட்ட ஒரு வாளி இருக்குது, அந்த வாளியை எடுத்துட்டு அந்த குளத்தில் போயிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இருக்கிற வாளியை வந்து நிரப்பு, அப்போ வந்து நான் அதுக்கு விடையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த குளத்துக்கிட்ட இருக்கிற அந்த வாளி வந்து சுற்றி வர ஓட்டையாக இருக்குது, ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. சரின்னு சொல்லி போட்டு, பரவாயில்ல, இது என்ன, இதை மிகப்பெரிய காரியம்லாம் நான் பண்ணியிருக்கேன்ட்டு அந்த சிறுவன் போயிட்டு அந்த வாளியை எடுத்துக்கிட்டு, அந்த ஓட்ட வாளியை எடுத்துக்கிட்டு தண்ணியை குளத்துலேருந்து எடுக்கிறான். கொண்டு வர வழியில் எல்லாமே கீழே விழுந்துருது, கொஞ்சம் தான் அந்த வாளியில் ஊற்ற முடியுது. இப்படி பல முறை திரும்ப 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 அவன் எடுக்க, அப்படியே ஒழுக, அப்புறம் கொஞ்சத்தை வந்து கொட்ட, இப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனுக்கு வந்து சலிப்பு தட்டிருச்சு. என்னடா ஜென் துறவிட்ட வந்து நம்ம கேட்க வந்தால் அவர் நம்மளை அலக்கழிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தோட, ஐயா, உங்களுக்கு தெரிலைன்னு சொல்லிடுங்க, ஏன் என்ன அலக்கழிக்கிறீங்க அப்படின்னா. அப்படியா தம்பி, கொஞ்சம் பொறுங்க, இந்த வாளி ஆரம்பத்தில் நான் உன்னை எடுத்து தண்ணியை மோண்டி இதில் உணர்ந்து ஊற்றுன்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவன் அப்படியே யோசித்தான். ஐயா, ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப அழுக்காகவும் பாலடைஞ்சு கிடந்துச்சிங்கய்யா அப்படின்ட்டு. சரி, இப்போ அதே வாளி இப்போ நீ பாரு அப்படின்னா. இப்போ அதை பார்க்கும்போது பலன்னு மின்னுதான். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணி அவன் அந்த எடுத்து மீண்டும் சேர்ந்து எடுத்து அதுலேருந்து சேறு சகதி அழுக்கு எல்லாமே மறைஞ்சிருச்சு அந்த வாளியில். தண்ணி அந்த ஓட்ட வழியாக கீழே போனாலும் அந்த வாளி வந்து தூய்மையாயிடுச்சு. அது மாதிரி தான் உன்னோட படிப்பு, உன்னோட கல்வியும். நீ நல்ல நூல்களை கற்க 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 அது உன்னை விட்டு போயிடும், மறந்து போயிடும். ஆனால் உன்னுடைய மனதும் உன்னுடைய அறிவும் தூய்மையாகும். அந்த நீ திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது உன்னுடைய மனதில் வந்து பல சிந்தனை துளிகள், அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மனது தூய்மையாகி உன்னோட சிந்தனை துளிகள் அப்படியே விரிவாக இருக்கும். உன்னுடைய பார்வை கோணம் மறுப்பே விரிவாகும். அதனால தான் அலையும் வருமே படிங்க, யாரை கேட்டாலும் படிங்கன்னு சொல்கிறாங்க, கையில் கிடைக்கலாம் எடுத்து படிங்க அப்படின்ட்டு. அதை கேட்டதும் அந்த சிறுவன் இருந்துக்கிட்டு அந்த சென் துறவி காலில் விழுந்து, ஐயா, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சிங்க நீங்கள் சொன்னது, கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். நாமளும் அது மாதிரி தான், எந்த ஒரு இதையும் நம்ம அலட்சியப்படுத்தாமல், எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு அந்த போதையில் இல்லாமல், ஒரு நிலையான பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படிங்கிற மாதிரி, சிறுமை குணம் தான் தன்னை வியந்துக்குமா நான் பெரிய ஆளுன்ட்டு. பெருமை குணம் உடையவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கற்றுக்குவேன் அப்படின்ட்டு பணிஞ்சு கற்றுக்குவாங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதார். அதாவது இல்லாதவன்கிட்ட போய் ஒருத்தன் எப்படி கையை கட்டி கேட்பானோ அதே மாதிரி அறிவுடையர்கள் சான்றவர்கள்ட்ட போய் நம்ம பணிஞ்சு நின்று கற்றுக்கணுமா. அப்படி அந்த பணி உன்ட்ட இல்லாட்டி நீ வந்து மிக தாழ்மையானவன்ட்டு வள்ளுவ பெருந்தகையா சொல்கிறாங்க. கல்வியை வந்து தேடி தேடி நம்ம கற்றுக்குவோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாசிங்க, கையில் எது கிடைக்குதோ எடுத்து தைரியமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது. நன்றி.
இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.